வணக்கம். இப்போது நான் இருக்கும் இடம் திருவாங்கூர் சமஸ்தானத்தின் சர்வாதிகாரியாக விளங்கிய திரு பத்மநாப பிள்ளை அவர்களின் அரண்மனை. அரண்மனை அமைந்திருக்கும் இடம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள முத்தலக்குறிச்சி என்னும் கிராமம். அரண்மனை 500 வருடங்கள் பழமையானது. அரண்மனையின் பெயர் புல்லு விலாகத்து மேலே வீடு. அரண்மனை பத்மநாபபுர அரண்மனையோடு தொடர்புடையது. முத்தமிழால் உலகை தமிழ் தாய்க்கும் நடுவர் பெருமக்களுக்கும் என் சக இள விஞ்ஞானிகளுக்கும் வணக்கம். என் பெயர் ரஞ்சனா. பதிவு எண் 3103. நான் டீம் பி குரூப் ஏ சேர்ந்த மாணவி. அணுவை துளைத்து ஏழ் கடலை புகட்டு என்ற ஔவையார் சொன்னது போல ஒரு மிக சுருக்கமான பாடல்களுள் அகிலத்தின் அறிவை அடக்கிய நூல் ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு 5 நிலத்தின் இயற்கை வளங்களையும் அங்கு நிறைந்துள்ள உயிரினங்களின் பண்புகளையும் ஒரு கள ஆய்வாளர் போல படம் பிடித்து காட்டியுள்ளனர் நம் சங்க புலவர்கள். ஐங்குறுநூறுக்கு 5 திணைகளாக பிரிக்கப்பட்டிருப்பது ஒரு மிக சிறந்த சூழியல் வகைப்பாடு ஆகும். ஒவ்வொரு திணையிலும் உள்ள செடி, கொடி, மரம், விலங்கு, பறவை என அனைத்தும் அவற்றின் வாழ்விடத்தோடு தொடர்படுத்தி கூறுவதே இன்றைய சுற்றுச்சூழல் அறிவியல் கொள்கையோடு ஒத்துப்போகிறது. மருத திணையில் வரும் பாடல்களில் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் பற்றிய முக்கியமான குறிப்புகள் உள்ளன. வாழை மீன், வாழை வதுவான் போன்ற குறிப்புகள் மீன்களின் துள்ளல் மற்றும் அதன் வேகத்தை சொல்கிறது. ஆமை தன் முட்டைகளை பணலிட்டு பின் அவற்றை அடைகாக்கும் முறையை பின்பற்றி வருகிறது. இது நிலத்திற்கும் நீருக்கும் இடையிலான அதன் வாழ்க்கை சுழற்சியை கூறுகிறது. திணையில் ஞாழ், புன்னை போன்ற மரங்களின் பூக்கும் காலம் மற்றும் அவற்றின் மகரந்த சேர்க்கை பற்றிய குறிப்புகள் உள்ளது. பூக்கள் உதிர்ந்து நிலத்தில் தாதுக்கள் ஆகி பரவுவதையும் புலவர்கள் பாடியிருப்பது அவர்களின் தாவரவியல் அறிவை காட்டுகிறது. முல்லை திணையில் பசுக்கள் தன் கன்றுகளை பாதுகாக்கும் முறை மற்றும் விலங்குகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு விவரிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளின் தாய்மை உணர்வு வெறும் உணர்ச்சி அல்ல, அது அதன் இனத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு உயிரியல் தேவை என்பதை ஐங்குறுநூறு உரக்க சொல்கிறது. அன்பு நண்பர்களே, ஐங்குறுநூறு வெறும் காதல் பாட்டு அல்ல, அது ஒரு இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம். 5 நிலங்களின் அறிவியலை 500 பாடல்களாக சுருக்கி தந்த நம் முன்னோர்களின் அறிவை போற்றுவோம். இலக்கியத்தை ஆய்வு கண்ணோட்டத்தோடு அணுகுவோம். ஐங்குறுநூறு பயிலுவோம், அறிவியல் தமிழ் முழங்குவோம். நன்றி, வணக்கம்.